அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெரிய தாக்கங்களை நான் சொல்ல வருகிறேன். ஒருவர் அதாவது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களாக வாழக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும், இந்த மத்திய கிழக்கிலே வெளிநாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு நிறைய ஏற்படும். அதனால் இஸ்லாத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான பெரிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி நேரங்களில் இஸ்லாத்தை கேவலமாக அறிமுகப்படுத்துகின்ற அமைப்பில் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய குற்றம் மிக பாரதூரமானது. ஏனென்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான சூழலில் யாராவது நடப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய குற்றம் இருக்கிறது மிக பாரதூரமானது. அதே நேரத்தில் இஸ்லாத்தை சிறந்த முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே நடப்பார்களாக இருந்தால் நன்மை மிக பாரியது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே அறை, இரண்டு இப்படி அறைகள், ஒரு அறையிலே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் ஒரு 4-5 பேர் என்ன செய்கிறார்கள், வாழுகிறார்களோ இந்து சகோதரோடு சேர்த்து. அதற்கு அடுத்த அறையிலே 2 முஸ்லிம் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இரவு முழுதும் அந்த அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. வழியில், நோய் வழியில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரருடைய சத்தம் மிச்ச நேரம் கேட்டுக்கின்றதுனால இந்த முஸ்லிம் சாதாரணமாக பெரிய நன்மை என்று நினைத்தோ பெரிய கூலி என்று நினைத்தோ செயல்படவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கபூலை பாருங்கள். வெளியே இறங்கி கதவை தட்டி என்ன என்று கேட்டால் அதாவது வழி, ஒரு பெரிய ஒரு நோய் என்ற அளவுக்கு கஷ்டமான ஒரு வழியோடு இருக்கிறார். உடனே அங்கே உள்ள ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஏற்றிக்கண்டு இந்த அந்த நோயாளி எடுத்து இந்த 2 முஸ்லீம் சகோதரர் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போகிற நேரத்தில் எதேர்ச்சியாக ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், கூட்டிகிட்டு போகிற சகோதரர்கள் ஒருத்தர் தும்மி விடுகிறார். அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்றாரு, மற்றவர் அது யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்கிறார். இதான் அந்த இடத்துல என்ன செய்து நடக்குது. இந்த வழியிட இதுக்கு பின்னால் கொண்டு போய் அவரை ட்ரீட் பண்ணி அவரை கொண்டு வர நேரத்தில் அந்த சகோதரர் கேட்கிறாரு, நீங்கள் நான் போகிற நேரத்தில் இப்படி 2 வார்த்தை சொல்லி கொண்டீங்களா, அது என்னன்னு கேட்டார். அப்போ இவர் சொல்கிற, இல்லை இஸ்லாத்தில் தும்மினா என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அதை கேட்போர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். அப்படின்னா எல்லா புகழும் அல்லாஹுக்கு, அடுத்தார் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக என்று சொல்றதுன்னு சொல்லி உடனே அந்த சகோதரர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். நான் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் தும்மக்கூடிய ஒரு நிகழ்வில் அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்குல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு என்று சொன்னால், நான் வழியில் துடிச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள எந்த சகோதரர்களும் என்ன செய்யலை, என்னை கவனிக்கவில்லை. என்ன காரணமோ இருக்கலாம், ஆனால் என்னை கவனிக்கல. ஆனால் நீங்கள் தும்முறதுக்கு 2 பேருக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சொல்லி யர்ஹமுக்குல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இந்த இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எனக்கு தேவை என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற விருப்பத்தை தெரிவித்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு சின்ன அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ் நாம் 1000 முறை சொல்லி இருப்போம். ஆனால் அதுல ஒரு செயல்பாடுக்கு அல்லாஹ் கபூல் வைக்கிறான் பாருங்க. ஒரு 1000ல் 1க்கு அல்லாஹ் தஆலா ஒரு கபூலை வைக்கிறான் பாருங்க. அது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. எங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஒரு இஹ்லாஸ், நாங்கள் எப்படி செயல்படுகிறோம் என்கின்ற இந்த எண்ணத்துடைய வெளிப்பாடு தான் அந்த ரிசல்ட் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நாம் சாதாரணமாக கூட என்ன செய்யலாம், நாம் நினைக்கலாம். அவ்வாறு இல்லை. இன்னொரு செய்தி பாருங்கள். வெளிநாட்டிலே ஒரு அதாவது வீட்டு பணிப்பெண்களாக சேர்றாங்களே, இந்த மாதிரி சேரக்கூடியவர்களிடத்தில் அங்கே மார்க்க ரீதியான நூல்கள், மார்க்க ரீதியான வழிகாட்டல்களை கொடுப்பது வளமை. இதான் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற வளமை இருக்கிறது. ஆனால் சொல்லுகின்ற நிறைய பேரிடத்தில் அஹ்லாக் இருப்பது கிடையாது. இதான் இஸ்லாம் என்று கொடுக்கின்றவரிடத்தில் அடுத்த செகண்டே இஸ்லாத்துக்கு மாற்றமான அஹ்லாக்கோடு என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். அதனால் இந்த புத்தகங்களை பிரட்டி பார்ப்பது கூட கிடையாது. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அதாவது ஒரு வீட்டு பணிப்பெண் சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சேருகிறார்கள். அப்படி சேருவது மார்க்க ரீதியான எல்லா சட்டங்களுக்கு முரணான ஒரு அம்சம். அது இரண்டாவது. மஹரம் இல்லாமல் பிரயாணம் செய்வது, போவது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல்பாடு. ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி சிலருக்கு ஹைரை நாடுகிறான் என்பதற்காக சொல்ல வருகிறேன். இவர்கள் அங்கே ஒரு வேலை செய்கிற நேரத்தில், சொந்த நாட்டிலே வேலை செய்கிற நேரத்தில் கடும் போக்கை தனது எஜமானிடமிருந்து அனுபவிக்கிறார்கள். அங்கே எல்லாம் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கிற நேரத்தில் மனிதாபிமானத்துக்கு முரணான செயல்பாடுகள் எல்லாம் அனுபவித்த ஒரு பெண், கொடுமைகளை எல்லாம் ஒரு அனுபவித்த ஒரு பெண் சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சேர்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான செய்தி இது. அப்படி சேருகிற நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னா, இஸ்லாத்தை எப்படியாவது இந்த வீட்டு பணிப்பெண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு 10-9 வயது சிறுமிக்கு என்ன செய்கிறது, வருகிறது. எப்படியாவது சொல்ல வேண்டும். இதற்காக வேண்டி பல மார்க்க ரீதியான நூல்களை பிலிப்பைன் மொழியில எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. பெரும்பாலும் முதலாவது கொடுத்தா தூக்கி ஒரு சைட்ல என்ன செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க. அதே மாதிரி எடுத்து வச்சாச்சு, அதே மாதிரி எடுத்து தூக்கி போட்டாச்சு, யாரும் பார்க்கல. ஆனால் இஸ்லாம் எந்த இடத்திலிருந்து நுழையும் என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவர்கள் எல்லாரும் குடும்பமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அதாவது வீட்டு பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ட்ரேல கொண்டு வராங்க. அந்த சாப்பிட்ற இடத்துக்கு கொண்டு வருகிற நேரத்தில் கை தவறி கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்து என்ன செஞ்சிருது,
உடைஞ்சிருது. ஏற்கனவே பல கொடுமைகளில் எஜமானிருந்து தண்ட ஊர்ல அனுபவிச்சிக்கிற பெண்மணிக்கு இதை உடைஞ்ச உடனே கையெல்லாம் நடுங்கி விளவெழுத்து போய் என்ன செய்யறன்னு விளங்காம தொழில் போயிருமோன்ற பதட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த குடும்பமே என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, எந்த விதமான அலட்டிக்கொள்ள வேணும்னு சொல்லி முழு குடும்பமும் இறங்கி அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து அதை ஒழுங்கா வைக்க உதவி செய்யுது. இவ்வளவுதான் அவங்க செஞ்சது, பெருசா எதுவும் செய்யல. ஆனால் அந்த பெண்மணி அடுத்ததாக செய்த வேலை என்ன தெரியுமா? தனக்கு இலவசமாக கிடைத்த புத்தகத்தை பிரட்டி பார்க்க ஆரம்பிச்சார். இப்படி இவர்கள் நடந்து கொண்டதற்கான காரணம் என்ன? நான் பல கொடுமைகளை என் சொந்த நாட்டில் அனுபவிச்சேன். ஆனால் கிளாஸ் டோட்டலியாக உடைஞ்சாச்சு. இவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எல்லா சூழலும் இங்கே இருக்குது. இருந்தும் இவர்கள் எல்லோரும் என்னை மன்னித்தார்கள். அந்த புத்தகங்களை பிரட்டி பார்க்க ஆரம்பிச்சா அடுத்த நாள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களை சகோதரிகளை நினைத்து பாருங்கள். ஒரு இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எப்படி போய் சேர்கிறது, இஸ்லாத்தை எது அழகுபடுத்தி காட்டுகிறது வெளி உலகத்திலே நினைத்து பாருங்கள். மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல உபகாரங்கள், நல்ல இங்கிதமான வார்த்தைகள், நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல பழக்கங்கள் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு முழுதும் தொழுது பகல் முழுதும் நோன்பு பிடித்தவருடைய கூலியை நற்பண்புகளின் மூலம் சிலர் அடைந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். நற்பண்புகளின் மூலம் சிலர் அடைந்து கொள்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை நான் சொன்னதற்கான காரணம் நிகழ்வுகளை சம்பவங்களை சொல்வதை பொறுத்தவரைக்கும் நிறைய தவிர்க்க வேண்டும். ஜும்மாவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் நிறைய இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த நிகழ்கால நிகழ்வுகளில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்கிறது மூலம் எங்கள் உள்ளங்கள் ஆர்வப்படும் என்கின்ற ஒரே நோக்கில் நான் இவைகளை உங்களுக்கு மத்தியிலே சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் நான் வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்துவதை போல, எமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்திப்பது போல, எமது அன்றாட வாழ்க்கையில் எமது குணங்கள் இஸ்லாத்தை அழகுபடுத்தி காட்டுகிறதா, எமது அகலாக்குகள் மார்க்கத்தை அழகுபடுத்தி காட்டுகிறதா என்கின்ற ஒரு பார்வை எம்மிடத்திலே இருக்க வேண்டும். நாம் நல்ல முறையில் நடந்துகிறோமா, என் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்துகிறோமா, குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறோமா, உறவுகளோடு நடந்து கொள்கிறோமா, பிறர் தவறு செய்கின்ற நேரத்தில் அதை குத்தி காட்டுகிறோமா, மன்னித்து பேசுகிறோமா, இந்த கேள்விகள் எம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளையெல்லாம் சிறந்த முறையில் புரிந்து சிறந்த முறையிலே நாம் வணக்கங்களை செய்து எமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும்